இன்சாட் 3Ds செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான பணிகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வீரகுமார், முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். இன்சாட் 3Ds விண்கலம் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது. அதற்கான முழு ஏற்பாடுகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. இதுகுறித்தான முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வீரகுமார், முழு விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் பத்மநாபன். அதாவது இன்று மாலை 5:35 மணிக்கு இஸ்ரோ நிறுவனத்தின் GSLV F-14 ரக ராக்கெட்டின் மூலம் இன்சாட் 3Ds செயற்கைக்கோளானது விண்ணில் ஏவப்பட உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளானது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது நாம் இப்ப இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீஹரிகோட்டா முழுவதும் பரபரப்பான அந்த விண்ணில் அந்த GSLV F-14 இன்சாட் 3Ds செயற்கைக்கோளை ஏவுவதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளது. அதாவது இன்னும் 24 நிமிடங்களில், அதாவது 5:35 மணிக்கு, சரியாக மாலை 5:35 மணிக்கு இந்த செயற்கைக்கோளானது GSLV F-14 என்ற ராக்கெட்டின் மூலம் விண்ணிற்கு செலுத்தப்பட உள்ளது. கடந்த ஆண்டு இஸ்ரோ நிறுவனம் நிலவின் தென்துருவத்தில் சந்திராயன் 3 திட்டத்தின் மூலம் விக்ரம் லேண்டர் மற்றும் பிரக்யா ரோவரை வெற்றிகரமாக தரையிறக்கி சாதனை படைத்தது. இந்நிலையில் இஸ்ரோ நிறுவனம் இந்த இன்சாட் 3Ds செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த தயார் நிலையில் உள்ளது. இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் வானிலை அறிவிப்புகளை முன்கூட்டியே தெரிவிப்பதற்காக பயன்படுத்த முடியும் என்று இஸ்ரோவின் சார்பில் தெரிவிக்கிறார்கள். தொடர்ந்து வானிலை தொடர்பான ஆய்வுகளையும் மேற்கொள்ளவும் இந்த செயற்கைக்கோளானது பயன்படுகிறது. இந்த செயற்கைக்கோளின் மூலம் புயல், மழை இது போன்ற வானிலை விபத்துகளில் இருந்து முன்கூட்டியே கண்டறியப்பட்டு அதற்கை முன் தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கிறார்கள். மேலும் இந்த செயற்கைக்கோளின் முக்கிய ஆய்வு கருவிகளாக இமேஜர் சவுண்டர், அதாவது இமேஜர் என்று சொல்லக்கூடிய புகைப்படம் எடுத்த சவுண்டர் என்று சொல்லக்கூடிய ஒலி எழுப்பி, டேட்டா ரிலே டிரான்ஸ்பார்மர், அதாவது தரவு உண்மையியல் மாற்றி மற்றும் செயற்கைக்கோளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மீட்பு சேவை போன்ற நவீனப்படுத்தப்பட்ட ஆய்வு கருவிகளோடு இந்த இன்சாட் 3Ds செயற்கைக்கோளானது சரியாக 5:35 மணிக்கு விண்ணில் தயார் நிலையில் உள்ளது. இதில் இமேஜர் என்று சொல்லக்கூடிய அந்த புகைப்பட கருவி பூமியின் அலைநீளங்களை புகைப்பிடித்து இஸ்ரோ நிறுவனத்திற்கு அனுப்பும். அந்த அலைநீளங்களை புகைப்படுத்தி அதனை கண்டறிவதன் மூலம் பூமியின் ஈரப்பதத்தை நாம் கண்டறியலாம். பூமியின் ஈரப்பதத்தை கண்டறிந்தால் பருவநிலை மாற்றங்களையும் காலநிலை மாற்றங்களையும் துல்லியமான நேரத்தில் தெரிந்து கொள்ள முடியும். பருவநிலை மாற்றங்களால் ஏற்படக்கூடிய வானிலை பிரச்சனைகளை தெரிந்து கொள்வதன் மூலம் புயல், மழை போன்ற இயற்கை ஆபத்துகளில் இருந்து நாம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க முடியும் என்று தெரிவிக்கிறார்கள். இந்த செயற்கைக்கோள் புயலின் நகர்வு, மழைக்கால மேகங்கள், இடி மின்னல் போன்ற இயற்கை பேரிடர்கள், பூமி மற்றும் கடல் எல்லையின் மாற்ற நிலைகள் ஆகியவற்றை துல்லியமாக கண்டறிந்து தகவல்களை உடனுக்குடன் துல்லியமான அளவு சராசரியான அந்த நிகழ்கால அளவோடு பூமிக்கு அனுப்பக்கூடிய சக்தி வாய்ந்ததாக உள்ளது. கடந்த ஆண்டு டிசம்பர் மற்றும் இந்த ஆண்டு ஜனவரி தென் தமிழகம் மற்றும் சென்னையில் ஏற்பட்ட பெருமழையில் பொதுமக்கள் அதிக அளவு பாதிக்கப்பட்ட போது இந்திய விண்வெளியின் ஆராய்ச்சி மையத்தாலும் சரியான தரவுகள் அரசுக்கு வழங்கப்படவில்லை என குற்றச்சாட்டானது எழுந்திருந்தது. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் தற்போது இஸ்ரோ வானிலை ஆய்வு மையம் இந்த துல்லியமான வானிலையை கணிப்பதற்காக இன்சாட் 3Ds செயற்கைக்கோளை செலுத்த தயார் நிலையில் உள்ளது. இந்த இஸ்ரோ தயாரிக்கப்பட்ட இந்த இன்சாட் 3Ds செயற்கைக்கோளானது சரியாக 5:35 மணி அளவில் ஏவப்பட உள்ளது. முழுமையான விவரங்களுக்கு நன்றி வீரகுமார். இன்சாட் 3Ds செயற்கைக்கோளை விண்ணில் ஏவுவதற்கான பணிகள் ஸ்ரீஹரிகோட்டாவில் மிக தீவிரமாக நடைபெற்று வருகிறது. புயல், மழை, வெள்ளத்தை துல்லியமாக கணிக்கும் இன்சாட் 3Ds செயற்கைக்கோள் இன்று மாலை சரியாக 5:35 மணிக்கு விண்ணில் ஏவப்பட இருக்கிறது.
இதற்கான பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. पावर ऑन कर सुदूर स्थल से इनकी स्वास्थ्य जांच की जा रही है क्रमबद्ध तरीके से. Now BIU in ALS mode. Roger. RSO to ROD, range safety systems are ready. Roger. T-minus 21 minutes. Start storage. Vehicle director to mission director. All stock elements are ready to support GSLV 14 Insat 3Ds mission launch. And says PTC director Roger. Launch of criteria. GSLV F14 launch vehicle. GSLV F14. The weather plays a significant role in shaping our daily lives. Severe weather events like floods, cyclones, cloudbursts, landslides, droughts, etc. have the potential to greatly disrupt people's lives due to the extensive damage they inflict. Insat 3Ds is a state-of-the-art meteorological satellite developed by ISRO and will provide continuity of services for Insat 3D and Insat 3DR. This satellite is specifically engineered to provide advanced meteorological observations and meticulously monitor both land and ocean surfaces for weather forecasting and disaster warning with state-of-the-art meteorological payloads. It is configured with 4 payloads such as imager, sounder, data relay transponder and satellite-aided search and rescue system. Improvements are carried out in the Insat 3Ds imager and sounder payloads for better meteorological products and increased imaging throughput. Insat 3Ds is designed on ISRO's reliable I2K bus platform. T-minus 19 minutes. सभी तंत्र जैसे यान, उपग्रह, रेंज ऑपरेशन तथा टेलीमेट्री ट्रैकिंग, इन सभी के निदेशक अपने तंत्रों की सूचना मिशन निदेशक को देते हैं. This is mission director. और अब mission readiness review and launch authorization board has already given clearance for proceeding with the countdown and launch of GSLV F14 Insat 3Ds mission. All operations till the automatic launch sequence has been completed satisfactorily. Based on clearance obtained from vehicle, spacecraft, range and east-track stations and prevailing favorable weather conditions, Mission Director hereby authorized to initiate the launch operation sequence for the launch of GSLV F14 Insat 3Ds mission at 17 hours 35 minutes IST today, that is 17th of February 2024. All stations to note, Mission Director has given authorization for the launch of GSLV F14 Insat 3Ds mission. अभी अभी आपने सुना मिशन निदेशक श्री टॉमी जोसेफ ने सभी तंत्रों की सूचना प्राप्त कर GSLV F14 Insat 3Ds मिशन के ALS शुरू करने के लिए अनुमोदन दे दिया है. Based on the confirmation that all the participating agencies are ready for the launch, you have watched the Mission Director, Shri Tommy Joseph, authorizing the launch. The ALS or the automatic launch sequence are a capsule of very essential verifications of the launch vehicle systems whose correct performance is imperative for a successful launch. Few minutes before the launch, the onboard computers will take over from the ground computers. जी हाँ, ऑटोमेटिक लॉन्च सीक्वेंस शुरू हो चुका है तथा आंतरिक जांच जारी है. इसके पूर्ण होते ही यान के प्रथम चरण का प्रज्वलन शुरू हो जाएगा और इस दौरान सभी तरल ईंधन वाले इंजन्स की जांच होती है. ठोस नोदक के इग्निशन कमांड को आम कर दिया गया है. ऑनबोर्ड कंप्यूटर को फ्लाइट मोड में डाल दिया गया है.
अंतिम कुछ मिनटों में प्रथम चरण के साथ L40 इग्निशन, क्रायो आर्म, लॉन्च होल्ड एंड रिलीज सिस्टम, इन सबको सक्षम कर दिया जाएगा। प्रमोशन में सर्वप्रथम हम देखेंगे T-4.8 सेकंड्स पर L40 जो कि तरल नोदक पर आधारित 4 स्टेप ऑन इंजन हैं, उनका प्रज्वलन शुरू होगा। L40 के प्रज्वलन शुरू होते ही इसमें पर्याप्त दबाव सुनिश्चित किया जाएगा और तभी लॉन्च होल्ड एंड रिलीज सिस्टम को मुक्त किया जाता है और GSLV F14 मुक्त होगा प्रमोशन के लिए। और उस समय T0 पर ही कोर बूस्टर S139 बूस्टर को प्रज्वलित किया जाएगा। Launch operation of hydrogen tank commenced. SDA servers activated. ALSP Roger. Data from SHAR1 and SHAR2. Countdown for GSLV F14 Insat 3Ds mission commenced 27.5 hours before the scheduled launch time. During the countdown, the launch vehicle is powered on for checking Automatic the launch health. sequence initiated for GSLV F14 launch. It is about T-15 minutes and confirmation is announced for the start of automatic launch sequence. During the countdown, the launch vehicle is powered on for checking the health of its various systems. The stage tanks are serviced with propellants. Gas bottles are charged and pressurized to their specified values. T-15 minutes. Health of spacecraft is Event number checked. 533. Meanwhile, range tracking systems verify their functionality. About 5 hours ahead of launch, liquid hydrogen is serviced and T-2.5 hours, liquid hydrogen is serviced into the stage tanks. मौसम पूरी तरह अनुकूल प्रमोशन के लिए, तापमान 30 डिग्री से कम, वायु गति भी पूरी तरह अनुकूल है। यहाँ विजिटर्स गैलरी में काफी मात्रा पर छात्र छात्रा यहाँ उपस्थित। अभी आप फिलिंग कंट्रोल सेंटर को देख रहे हैं। T-14 minutes. इनसेट 3DS उपग्रह का कुल भार 2274 किलोग्राम है। इसे पृथ्वी की 170 किलोमीटर की उपभू तथा 37,682 किलोमीटर की अपभू कक्षा में 19 डिग्री के झुकाव के साथ स्थापित किया जाएगा। इनसेट 3DS भूस्थिर कक्षा में तीसरी पीढ़ी का मौसम विज्ञान का एक अनुवर्ती मिशन है। GSLV F14 इनसेट 3DS मिशन पृथ्वी विज्ञान मंत्रालय द्वारा पूर्णतः वित्त पोषित है। इसे मौसम पूर्वानुमान और आपदा चेतावनी के लिए भूमि और समुद्री सतहों के संवर्धित मौसम विज्ञान प्रेक्षण और निगरानी के लिए निर्मित किया गया है। यह उपग्रह वर्तमान में प्रचालनरत इनसेट 3D और इनसेट 3DR के साथ मौसम विज्ञान सेवाओं में वृद्धि करेगा। As we wait for the launch, up next is the integration video for GSLV F14 Insat 3DS mission. The integration of the rocket that took place in SDSC SHAR is brought to you. अभी आप देख रहे हैं यह प्रथम चरण के कोर बूस्टर का नोजल एंड सेगमेंट सबसे निचला भाग है। इसे सावधानी पूर्वक मोबाइल लॉन्च पेडेस्टल पर रख दिया गया है और इसके ऊपर की ओर आ रहा है। यह मिडिल सेगमेंट है। यह प्रथम चरण का कोर बूस्टर कुल 5 भागों में बनाया जाता है। यह ठोस नोदक पर आधारित चरण है। यह तीसरा मिडिल सेगमेंट रख दिया गया और यह अंत में सबसे ऊपर की ओर हेड एंड सेगमेंट है। बड़ी सावधानी और गुणवत्ता सुरक्षा सभी को ध्यान में रखकर यह काम किया जाता है। यह इग्नाइटर है जो कोर बूस्टर को प्रज्वलित करता है। यह इंटर स्टेज प्रथम तथा द्वितीय चरण के बीच में जो इंटर स्टेज है,
इसे भी समायोजित कर दिया गया है और यह आप देख रहे हैं L40 तरल नोदक पर आधारित स्ट्रैप-ऑन बूस्टर। यह भी कोर बूस्टर के साथ व्हीकल असेंबली बिल्डिंग पर लाकर सावधानी पूर्वक संयोजित कर दिया जा रहा है। इस तरह कुल 4 L40 स्टेजेस में लगेंगे। तरल नोदक पर आधारित यह L40 UH-25 तथा N2O4 को ईंधन के रूप में इस्तेमाल कर विकास इंजन का प्रयोग करता है और यह है द्वितीय चरण GS2 के नाम से हम जानते हैं। Visuals from the vehicle assembly building that stands 18 stories tall. You have watched the integration of the first stage, the core stage, and the 4 liquid strap-ons. And this is the second stage called the GS2. And then the third stage, the cryo stage, which operates on liquid hydrogen and liquid oxygen, being prepared in its integration building and brought to the vehicle assembly building as a single unit for integrating with the launch vehicle. This is the equipment bay being hoisted very carefully and being placed on the cryo stage, upon which the satellite encapsulated assembly will sit. And these are the visuals from the clean room at the satellite preparation facility, the Insat 3Ds satellite getting ready to be assembled. यह 3D Insat 3DS उपग्रह है जो पूर्ण समायोजित होकर परीक्षित होकर यहाँ समायोजन के लिए लाया गया है। परीक्षण के पश्चात यहाँ इसे पेलोड एडेप्टर के ऊपर समायोजित कर ऊष्मा कवच के अंदर सुरक्षित कर दिया जाएगा। That's the integration of the satellite with payload adapter, and then the closure of the 2 halves of heat shield or the payload fairing as it is called. It will now be moved from the satellite preparation facility to the vehicle assembly building. यह ओजिव आकार का ऊष्मा कवच है जो कि वायुगतिक के दौरान स्थिरता बनाए रखता है। The final movement of the rocket, all decked, all ready, towards the launch pad, where it will occupy few days for its preparation, waiting for the launch. Now this is the visual from the second launch pad, majestic view. यहाँ पूर्ण संयोजित GSLV F14 लॉन्च व्हीकल दृढ़ता से लॉन्च पैड पर खड़ा हुआ, अपने अंतिम जांचों के पश्चात प्रमोशन के लिए तैयार और अपने मिशन के लिए तैयार। सभी यहाँ उत्सुक प्रमोशन को देखने के लिए। T-8 minutes. For the GSLV launch, there are 2 major launch critical ground systems at the launch pad. The re-engageable launch hold and release system, RELHRS, ensures that the launch vehicle is held on the pedestal against disturbing forces during the strap-on engine startup and thrust buildup. And the pair of cryo arms which support the heavy vacuum insulated hoses for the servicing of LOX and LH2 from umbilical tower to the launch vehicle. This one separates and swings out milliseconds after liftoff sensing. इस प्रमोशन का घटनाक्रम कुछ इस प्रकार है। यहाँ उल्टी गिनती करते हुए T-4.8 सेकेंड्स पर तरल नोदक वाले 4 L40 स्ट्रैप-ऑन का प्रज्वलन शुरू होगा। उचित दाब की प्राप्ति होने पर LHRS लॉन्च होल्ड एंड रिलीज सिस्टम T-7 minutes को मुक्त कर दिया जाएगा और तभी T0 पर कोर बूस्टर S139 का प्रज्वलन शुरू होगा। इस समय प्रमोशन यान का प्रमोशन होगा और प्रमोशन मंच से उत्थापित होगा।
प्रथम चरण लगभग 110 सेकंड तक प्रज्वलित रहकर यान को 40 किलोमीटर की ऊंचाई प्रदान करेगा, लेकिन L40 स्टेज 148 सेकंड तक प्रज्वलित रहेंगे। अब यान की ऊंचाई 70 किलोमीटर की होगी, तब प्रथम चरण को यान से पृथक कर दिया जाएगा। इस यान में द्वितीय चरण का प्रज्वलन पहले शुरू हो गया और पृथक के तुरंत बाद ही द्वितीय चरण का प्रज्वलन शुरू हो जाता है। इसे हम हॉट सेपरेशन कहते हैं। अब यान 70 किलोमीटर की ऊंचाई पर 2.28 किलोमीटर प्रति सेकंड के वेग के साथ अपने यात्रा जारी रखेगा और द्वितीय चरण का प्रज्वलन के 24 सेकंड के पश्चात 110 किलोमीटर की ऊंचाई प्राप्त कर लेने पर यान से ऊष्मा कवच को पृथक कर दिया जाएगा। द्वितीय चरण अपना कार्यकाल 141 सेकंड का पूरा कर यान को 130 किलोमीटर की ऊंचाई पर ले जाएगा तथा यहां पर सापेक्ष गति होगी 4.76 किलोमीटर प्रति सेकंड। तत्पश्चात GS2 यानी द्वितीय चरण को यान से पृथक कर दिया जाएगा। यह पूरा काम ऑन बोर्ड कंप्यूटर द्वारा संपन्न किया जाता है। द्वितीय चरण के अलग होने के 1 सेकंड पश्चात ही सबसे जटिल इंजन वाले क्रायो इंजन का प्रज्वलन शुरू कर दिया जाएगा। यह तरल ऑक्सीजन और तरल हाइड्रोजन पर आधारित क्रायो चरण है। यह वह अंतिम चरण है जो इनसेट 3DS उपग्रह को करीबन 827 सेकंड प्रज्वलित रहकर उद्दिष्ट कक्षा में स्थापित करेगा। We are 5 minutes away from the launch, and while we wait for the launch to take place, let me apprise the viewers regarding the burn-in staging events expected to take place for the nominal flight of GSLV F-14 Insat 3Ds mission. The 4 strap-on stages, the L40s, will ignite first, and 4.8 seconds later, after ensuring their full thrust, the core S139 ignites. Ignition of S139 coincides with the T0 or liftoff. All the 5 engines develop thrust simultaneously. At 110 seconds into flight and 40 kilometers altitude, S139 burns out and L40 stages continue to develop power till 148 seconds. Though the first stage completes its operation, the staging of first stage is typical hot separation, wherein the second stage, GS2, ignites before the separation of GS1. By now, the rocket is at 70 kilometers altitude. T-minus 4 minutes. The burn time of GS2 is 141.4 seconds. By the time the stage completes operation, an altitude of 130 kilometers would have been achieved. During the operational regime, the rocket clears the dense atmosphere and hence 2 major flight events take place: initiation of closed loop guidance and separation of payload fairing. 3 seconds after GS7 completes its operation, it is separated from the ongoing rocket. The cryogenic upper stage is commanded for ignition 1 second thereafter. This third stage of GSLV is powered by indigenous engine and stage C15. The burn time of third stage is 113 seconds. While only 100 kilometers is added in terms of altitude, the relative velocity addition is remarkable, 5 kilometers per second. T-minus 3 minutes. For the viewers to better appreciate this change in velocity, let me tell, when cryo stage begins, the relative velocity is 16,920 kilometers per hour, and by the time it ends its operation, it is 34,920 kilometers per hour. This high velocity is characteristic of geosynchronous transfer orbit. The spacecraft of the mission Insat 3DS is scheduled to be injected at 1123 seconds into flight, or as close as possible to this time mark when the right orbital parameters are achieved. This is the periapsis of the orbit. Once the spacecraft reaches the apoapsis of this high eccentricity orbit, it performs a burn using spacecraft propulsion to circularize its orbit. अब हम प्रमोचन से 2 मिनट की दूरी पर T-minus 2 minutes. Excitement for the launch building up. We are very close to the launch. About
90 to 100 seconds away. सभी छात्र छात्रगण बड़े उत्साहित होकर इंतजार करते हुए प्रमोशन का भारी संख्या में यहां उपस्थित हैं। मौसम पूरी तरह अनुकूल, शाम का समय है। ये सारी गतिविधियां सुचारू रूप से जारी हैं। Oxygen tank ready. सर्वप्रथम हम ध्यान देंगे L40 का इग्निशन शुरू होगा। All stations. இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய்கிறது இன்சாட் 3DS செயற்கைக்கோள். புயல், மழை, வெள்ளத்தை துல்லியமாக கணிக்க இன்சாட் 3DS செயற்கைக்கோள் இன்னும் சற்று நேரத்தில் விண்ணில் பாய இருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இந்த செயற்கைக்கோளானது விண்ணில் ஏவப்படுகிறது. -30 seconds. L40 VSPP opened. Real-time programs activity. -25 seconds. GS2 VSPP opened. GS1 ignition. -20 seconds. -15 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. L40 stages 0. are ignited. +5 seconds. Lift off normal. A perfect lift-off. GSLV F14 Plus Insat 10 3DS progressing towards its First destination. stage performance normal. P4 tracking. जी हाँ, अभी हमने देखा चारों L40 तथा कोर बूस्टर का प्रज्वलन शुरू हो चुका है और GSLV F14 उत्थापित हो अपने उद्दिष्ट दिशा की ओर बढ़ता हुआ। Clear sky. We can see the rocket, very beautiful. And from the mission control center here, we can hear the vibrato also. शाम का समय, बहुत दूर तक हम यान को देख पा रहे हैं। इसका सामान्य प्रज्वलन, इसका कंपन भी हमें यहाँ महसूस होता है। यान अपनी उद्दिष्ट कक्षा की ओर बढ़ता हुआ। +1 minute. प्रथम चरण के कोर बूस्टर का प्रज्वलन काल 110 सेकंड के करीब होता है और इस दौरान यह 8400 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर रहा है। First stage performance normal. प्रथम चरण में कोर बूस्टर तथा 4 L40 स्ट्रैप-ऑन बूस्टर सामान्य निष्पादन करते हुए। Presently, the core booster and the 4 L40 strap-ons thrusting simultaneously. S139 scheduled to burn for 110 seconds. Stage ban out. एनिमेटेड व्यू में आप देख पा रहे हैं 4 L40 तथा कोर बूस्टर S139 प्रज्वलित है। First stage performance normal. कोर बूस्टर अब बर्नआउट हो चुका है, उसका प्रज्वलन काल समाप्त हो चुका है, लेकिन L40 अभी भी जारी हैं। इन्हें 148 सेकंड पर बंद कर यान से पृथक कर दिया जाएगा। The 4 L40s thrusting presently. The launch vehicle is being tracked by the tracking station at Shar. 40 stages thrust cut off. First stage separated, second stage ignited. रेंज ऑपरेशन निदेशक ने अभी इसकी पुष्टि की। प्रथम चरण को यान से सफलतापूर्वक पृथक कर दिया गया है Guidance initiated. और उसके तुरंत बाद ही GS2 द्वितीय चरण का प्रज्वलन भी शुरू हो चुका है। Second stage performance normal. There are a quick succession of several flight event confirmations by the Range Operations Director. +3 The minutes. first stage comprising of the S139 and L40s have been separated. The second stage is ignited and the performance is reported to be normal.
We are 190 seconds past the launch time. Present altitude is close to 100 kilometers and closed loop guidance has been initiated. वर्तमान में द्वितीय चरण GSLV F14 का प्रज्वलनरत है। Second stage performance normal. इस दौरान यह 846 किलो न्यूटन का प्रणोद उत्पन्न कर यान को उद्दिष्ट कक्षा की ओर ले जा रहा है। इसमें विकास इंजन का उपयोग किया जा रहा है और इसमें इंजन जिब्बल Payload fairing separated. यान से ऊष्मा कवच को पृथक कर दिया गया है। अब यान की ऊंचाई 113 किलोमीटर है। यह घने वातावरण को पार कर चुका है। இன்சாட் 3DS செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. இது குறித்தான தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக PV வெங்கடேசன் அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். இந்த செயற்கைக்கோளின் முக்கியத்துவம் என்ன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். இந்த செயற்கைக்கோள் வந்து இப்போ இன்னைக்கு ஏவது வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் வந்து பவுண்டரி பக்கத்துல நின்று வர பந்தை பிடிச்சு விக்கெட் கீப்பருக்கு வந்து போடுறதுக்கு வந்து ஏவுவார் இல்லையா, தூக்கி போடுவார் இல்லையா, அப்படி தூக்கி போடுற வேலையை தான் இப்போ நடக்குது. அந்த ராக்கெட் வந்து அந்த விண்கலத்தை விண்ணில தூக்கி போடும். தூக்கி போட்ட பிறகு எப்படி அந்த பந்து அந்த கையிலேருந்து வெளியில வந்து பறந்து அந்த விக்கெட் கீப்பர் கையில போகுதோ அதே மாதிரி வந்து இந்த விண்கலம் வந்து பூமியிலிருந்து சுமார் ஒரு 37,000 கிலோமீட்டர் உயரத்துக்கு போகும். அப்படி போற மாதிரி வந்து ஒரு நீள்வட்ட பாதையில முதல்ல அதை வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சுமார் அந்த 37,000 கிலோமீட்டர் உயரத்துல வந்து ஒரு சின்ன இயக்கத்தை போடுவாங்க சில நாட்களுக்கு பிறகு. அதுக்கப்புறம் வந்து அந்த விண்கலம் வந்து பூமியை வந்து வட்டப்பாதையில சுற்றி வரும். அப்படி வட்டப்பாதையில சுற்றிட்டு வரும்போது பாத்தீங்கன்னா அந்த விண்கலம் வந்து பூமியை ஒரு சுத்த 24 மணி நேரம் எடுக்கும். அப்போ அப்படி பாத்தீங்கன்னா பூமியில இருந்து பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிலையா இருக்கிற மாதிரி தெரியும். 74 டிகிரி கிழக்கு அந்த புள்ளியில தான் வந்து நிலைநிறுத்த போறாங்க. சென்னையில இருந்து பாத்தீங்கன்னா தென்மேற்கு திசையில அந்த புள்ளியில வந்து அந்த செயற்கைக்கோள் இருக்கும். அங்கிருந்து தொடர்ந்து எல்லா சமயத்திலையும் வந்து இந்தியா பகுதியை வந்து கண்காணிக்க முடியும். இந்திய பரப்புக்கு மேல இருக்கக்கூடிய வளிமண்டலத்துல காத்துல ஏற்படக்கூடிய மாற்றங்கள், வானிலை மாற்றங்களை வந்து கண்காணிப்பது தான் இதனுடைய முக்கியமான வேலை. இதுல இருக்கக்கூடிய ஒரு சிறப்பான கருவி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா பல்வேறு உயரங்கள்ல இருக்கக்கூடிய வானிலை தகவல்களை இப்போ பாத்தீங்கன்னா உங்க தலையிலிருந்து 100 கிலோமீட்டர் உயரம் வரைக்கும் காற்று இருக்கு. விண்வெளிக்கு போறது வந்து 100 கிலோமீட்டர் இருக்கும். அந்த எல்லா உயரத்திலையும் ஒரே வெப்பநிலை இருக்காது. இப்போ நீங்க இருக்கிற ஊர்ல வந்து 23 டிகிரி 30 டிகிரின்னு இருக்கலாம். ஆனா உங்க தலைக்கு மேல வந்து வெப்பம் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். வெவ்வேறு உயரங்கள்ல என்ன வெப்பம் இருக்கு, என்ன ஈரப்பதம் இருக்கு போன்ற விஷயங்களை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு கருவி இருக்கு. இப்போ பார்வை குறைபாடு இருக்கிறவங்க எல்லாம் கையில ஒரு குச்சியை வச்சுட்டு துவாவிட்டே போவாங்க இல்லையா, தட்டிக்கிட்டே போவாங்க இல்லையா, அது மூலமா வந்து பாதை சரியா இருக்கான்னு பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரியான ஒரு கருவி. அந்த கருவி வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். இதன் மூலமாக வந்து இன்னும் மேலும் துல்லியமாக நம்ம வந்து வானிலை தரவுகளை பெற்று முன்கூட்டி வானிலை விஷயங்களை வந்து செய்ய முடியும். அதே மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் வெதர் ஸ்டேஷன் இருக்கு இந்தியாவில் நிறைய இடங்களை இப்போ உருவாக்கியிருக்காங்க. அது தானியங்கி முறையில அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வெப்பநிலை போன்ற விஷயங்கள் எல்லாம் தகவல்கள் எல்லாம் திரட்டும். அது எல்லாத்தையும் வந்து இந்த செயற்கைக்கோள் பெற்று ஒருங்கிணைக்கும். ஸோ இன்னும் மேலும் துல்லியமான வானிலை அறிவதற்கு வந்து நமக்கு உதவிக்கும். இன்சாட் 3DS செயற்கைக்கோளின் பயன்கள் குறித்து முழுமையான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி சார். இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து இன்சாட் 3D செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றங்களை துல்லியமாக வழங்கும் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டிருக்கிறது. 6 வகையான அலை நீளங்களை படம் பிடிக்கும் புகைப்பட கருவியும் இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருக்கிறது. அலை நீளங்கள் மூலம் வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை எளிமையாக கண்டறிய முடியும் என்றும் இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். GSLV F14 ராக்கெட் மூலம்
இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. 25 விதமான ஆய்வு கருவிகள் இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்திருக்கின்றனர். பருவநிலை மாற்றங்களை துல்லியமாக வழங்கும் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தற்போது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டிருக்கிறது. 6 வகையான அலை நீளங்களை படம் பிடிக்கும் புகைப்பட கருவியும் இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருக்கிறது. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தற்போது வெற்றிகரமாக விண்ணில் ஏவப்பட்டிருக்கிறது. களத்தில் இருந்து முழுமையான விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வீரகுமார் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் வீரகுமார், விண்கலம் தற்போது வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது, முழுமையான தகவல்கள் என்ன? எமது செய்தியாளர் வீரகுமாரின் இணைப்பில் துண்டிப்பு ஏற்பட்டிருக்கிறது. மீண்டும் அவரிடம் தொடர்பு கொண்டு தகவல்களை பெறலாம். இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தற்போது வெற்றிகரமாக ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் விண்தளத்தில் இருந்து தற்போது ஏவப்பட்டிருக்கிறது. GSLV F14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS செயற்கைக்கோளானது தற்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. 25 விதமான ஆய்வு கருவிகள் இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. பருவநிலை மாற்றங்களை துல்லியமாக வழங்கும் இன்சாட் 3DS செயற்கைக்கோள் தற்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. 6 வகையான அலை நீளங்களை படம் பிடிக்கும் புகைப்பட கருவிகளும் இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. அலை நீளங்கள் மூலம் வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை எளிமையாக கண்டறிய முடியும் என்றும் இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. GSLV F14 ராக்கெட் மூலம் இன்சாட் 3DS செயற்கைக்கோளானது ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து தற்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. பருவநிலை மாற்றங்கள் தொடர்பாக 25 விதமான ஆய்வு கருவிகள் இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. பருவநிலை மாற்றங்களை துல்லியமாக வழங்கும் இன்சாட் 3DS செயற்கைக்கோளானது தற்போது விண்ணில் வெற்றிகரமாக ஏவப்பட்டிருக்கிறது. ஆறு வகையான அலை நீளங்களை படம் பிடிக்கும் புகைப்பட கருவிகளும் இந்த இன்சாட் 3DS செயற்கைக்கோளில் பொருத்தப்பட்டிருப்பதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. அலை நீளங்கள் மூலம் வளிமண்டலத்தின் ஈரப்பதத்தை எளிமையாக கண்டறிய முடியும் என்றும் இஸ்ரோ தெரிவித்திருக்கிறது. இன்சாட் 3DS செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தியது இஸ்ரோ. இது குறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் களத்தில் இருந்து வீரகுமார் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் வீரகுமார், முழுமையான தகவல்கள் என்ன?
இஸ்ரோ நிறுவனத்தின் GSLV F-14 ரக ராக்கெட்டின் மூலம் Insat 3Ds செயற்கைக்கோளானது வெற்றிகரமாக சரியாக மாலை 5:35 மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டுள்ளது. வெற்றியை கொண்டாடும் விதமாக இஸ்ரோ நிறுவனம் இனிப்புகள் வழங்கி தற்போது இந்த வெற்றியை கொண்டாடி வருகிறார்கள். அதாவது இஸ்ரோ நிறுவனம் GSLV F-14 ரக ராக்கெட்டினால் அந்த Insat 3Ds செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவியுள்ளது. இந்த செயற்கைக்கோள் இந்தியாவின் வானிலை அறிவிப்புகளை கண்டறிவதற்காக மட்டுமே கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது இந்த செயற்கைக்கோள் வானிலை தொடர்பான ஆய்வுகளை தொடர்ந்து விண்ணில் இருந்து மேற்கொண்டு அதன் துல்லிய கணிப்புகளை உடனுக்குடனாக பூமிக்கு அனுப்பக்கூடிய அந்த கருவிகளோடு ஏவப்பட்டிருக்கிறது. இந்த செயற்கைக்கோள் மூலம் புயல், மழை போன்ற வானிலை விபத்துகள் முன்கூட்டியே கண்டறியப்பட்டு அதனை தவிர்க்க வேண்டிய நடவடிக்கைகளை நாம் முன்கூட்டியே மேற்கொள்ள மிகப்பெரிய உதவியாக இந்த செயற்கைக்கோளானது, அதாவது Insat 3Ds செயற்கைக்கோளானது இருக்கும் என இஸ்ரோ நிறுவனமானது தெரிவிக்கிறது. மேலும் இந்த செயற்கைக்கோளில் முக்கிய ஆய்வு கருவிகளாக 4 கருவிகள் செலுத்தப்பட்டுள்ளது. அதில் புகைப்படம், ஒளி எழுப்பி, டேட்டா ரிலே டிரான்ஸ்பார்மர் என்று சொல்லக்கூடிய தரவு உண்மையியல் மாற்றி மற்றும் செயற்கைக்கோளுக்கான ஆராய்ச்சி மற்றும் மீட்பு சேவை போன்ற 4 நவீனப்படுத்தப்பட்ட ஆய்வு கருவிகளோடு இந்த Insat 3Ds செயற்கைக்கோளானது விண்ணில் வெற்றிகரமாக பாய்ந்துள்ளது. இதில் இமேஜர் என்று சொல்லக்கூடிய அந்த புகைப்பட கருவியின் மூலம்